வணக்கம் பீப்புள். ஒரு வாரம் ப்ராப்பர் ஜிம் ஒர்க் அவுட் இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுறதுல இன்னைக்கு நாள் 2 ஒரு 10 மணி போல் ஏஞ்சி ப்ரஷ் எல்லாம் பண்ணிட்டு இந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ண கிளம்பிட்டேன். முன்னாடி காலையில் ஃபர்ஸ்ட் மீலை முடிச்சலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த ஒரு ஹோட்டலுக்கு போனோம். ஹோட்டலுக்கு போய் அங்கே இருந்த மெனு கார்டை திறந்து பார்த்தா ரொம்ப சீப்பான ப்ரைஸில் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தாங்க. இட்லியவே ட்ரிபிள் டிஜிட் ரேட்டில் போட்டு வித்துட்டு இருந்தாங்க. சொல்லிட்டு அங்கே ஒரு கோல்ட் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி நேரம் எங்களோட மொதல் ஸ்பாட்டான ரோஸ் கார்டனுக்கு வந்துட்டோம். இதுதான் ரோஸ் கார்டனு. பேரை காப்பாற்றணுன்றதுக்காகவே ஒரே ஒரு ரோஸ் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு எங்களோட அடுத்த ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் இன்னைக்கு வந்து 2வது ஸ்பாட் வந்து ராக் கார்டன். போன இடத்துக்கு கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த இடம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த வெயிலுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பார்க்கன்னு தெரியல, எந்த ஊருக்கு போனாலும் விடவே மாட்டான். இந்த இடத்துல முக்கால்வாசி எல்லாமே கல்லில் தான் செஞ்சிருந்தாங்க. சும்மா என் வீட்டு என்ட்ரன்ஸ்ல நடந்து போனாலே எனக்கு தலையடி. இந்த இடத்துல எல்லா என்ட்ரன்ஸுமே ஒரு 3 அடி தான் கட்டி வச்சுக்கிறாங்க. எல்லா என்ட்ரன்ஸ்லயும் குஞ்சி போய் முட்டி கண்டமாயிடுச்சு. ஆல்மோஸ்ட் பாதி எனர்ஜி அவுட்டு. அப்படியே அந்த இடத்த ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்ல எடுத்துட்டு எங்களோட 3வது ஸ்பாட்டு கிளம்பிட்டோம். சீன் காரணத்தினால பக்கத்தில் எலான்டே மால்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அங்கே போயிட்டு எங்களோட லஞ்சை முடிச்சுக்கலான்னு கிளம்பிட்டோம். போன இடத்துல பாப்பாய்ஸ் இருந்ததுனால இன்னைக்கான ப்ரோட்டீன் கோலை பக்காவாக அச்சீவ் பண்ணியாச்சு. என்ன சாப்பிட்ட ப்ரோட்டீன்லாம் கொஞ்சம் ஜங்காக இருந்ததுனால லைட்டாக ஒரு கில் ட்ரிப்பு. சாப்பிட்ட உடனே டைட்டு போதையாயிடுச்சு. சரின்னு டிரைவர் பையாவை நாங்கள் தங்கியிருந்த இடத்துக்கு வண்டியை ஓட சொல்லிட்டு நாங்களும் கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டு ஃப்ளாட் ஆகிட்டோம். அங்கெல்லாம் ஒரு 7 மணிக்கு வெளில போய் பார்த்தா நேற்று மாதிரி இன்னைக்கு ரொம்ப வெளிச்சமாக இருந்துச்சு. நம்ம ஊரை பார்த்து இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நேரம் அங்கே இருந்த கடையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நைட்டு டின்னர் முடிக்க கிளம்பிட்டாங்க. மத்தியானமே ஒரு ஹெவியான மீலை போட்டதுனால நான் வெறும் ரெட் புல்லை மட்டும் குடிச்சிட்டு என்னோட 3வது மீலும் முடிச்சுக்கிட்டேன். டைமை பார்த்தா ஒரு 8 மணி தான் இருந்துச்சு. சரி எதுக்கு சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒர்க் அவுட்டை போடலான்னு ஜிம்மு பக்கத்தில் எதாவது இருக்கான்னு தேட போயிட்டேன். தேடிட்டு இருக்கப்போ ஒரு ஜிம்மு கண்ணில் பட்டுச்சு. 1 டேக்கு எவ்வளோ பையான்னு உள்ளே போய் கேட்டால் அசால்ட்டா 500 ஷாப் அப்படின்றாரு. அது மட்டும் இல்லாமல் ஷூ நெய் ஒர்க் அவுட் நெய் அப்படின்ட்டாரு. அவருக்கு ஒரு வாழ்த்துக்களை போட்டு அங்கேருந்து அப்படியே எஸ் ஆகிட்டு இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு ஜிம்மை டிஸ்கவர் பண்ணேன். இங்கே இருந்த பையா ரொம்ப நல்ல பையாவாக இருந்தார். போடாததுக்கெலாம் எதுவுமே சொல்லலை. வீடியோ ஆங்கிள்லாம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான்லாம் புது இடத்துல போய் வீடியோ எடுக்கிறதே பெரிய விஷயம். சரி நானும் போயிட்டு இன்னைக்கான பேக் அண்ட் பை ஒர்க் அவுட்டை தரமாக முடிச்சிட்டேன். அப்புறம் அங்கேருந்து பாட்டு கேட்டுனே ஒரு 20 நிமிஷம் பொடி நடையாக நடந்து ரூமுக்கு வந்துட்டேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 23,000 ஸ்டெப்ஸ் கவர் பண்ணியாச்சு. லைட்டாக பசதெல்லாம் 2 வாழைப்பழத்தை மட்டும் சாப்பிட்டு இன்னைக்கான நாள் அப்படியே முடிச்சுக்கிட்டேன். எல்லாத்தையும் நாளைக்கு செஞ்சுக்கிறேன். பை கைஸ்.